நானா எப்படி தப்பிச்சேன்? எனக்கு உடம்புல எங்கேயுமே அடிபடவே இல்லை. இங்க நிறைய மணல் இருந்ததுல, அதனால இருக்கலாம். அதான் உனக்கு பெருசா காயம் ஆகல. இப்பதான் நிம்மதியா இருக்கு. உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லாதான் இருக்க. இல்லக்கா, இனிமே நான் வாழ்றதே வேஸ்ட். எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கல. என்ன சாக விடுங்க, நான் சாகணும். கௌதம், இந்த மாதிரி எல்லாம் நீ பேசலாமா? இப்படி எல்லாம் யாராவது பேசுவாங்களா சொல்லு? இங்க பாரு, வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அதுக்கு பயந்து யாராவது தற்கொலை பண்ணிப்பாங்களா? இப்படிதான் பேசுவாங்களா? இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சு பாத்தியா? இப்படி செய்யறதுனால அந்த பசங்க மனசு எப்படி பாதிக்கும்? அந்த பசங்களுக்கு நீ எவ்வளவு முக்கியம் தெரியும்ல? நீ கொஞ்ச நேரம் வீட்டுல இல்லைன்னதும் அவங்களாம் எப்படி பதறி போனாங்கன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல வா, ஒரு விஷயத்த சொல்லு. உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? இப்ப சூடா ஒரு கப் டீ குடிச்சா எல்லாம் சரியா போயிடும் இல்ல? அக்கா, ஒரு பொண்ணு இருக்கா. நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன். நான் அவளை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன்க்கா. ஆனா என்ன? அவளுக்கு வேற ஒரு பையனோட என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. நான் தான் அவளை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சா அவங்க வீட்டுல கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டாங்க தெரியுமா? நான் அனாதன்றதுனால. என்கிட்ட அவங்க அளவுக்கு பணம் இல்லை, அதனால. ஏழையா பிறந்த யாருக்கும் காதலிக்கிற உரிமையே இல்லையாக்கா, சொல்லுங்க. நீ அவளை ரொம்ப நேசிக்கிறதானே, அப்புறம் எதுக்கு பின்வாங்குற? உண்மையான காதலுக்கு பிரச்சனைகள் வரதா செய்யும். ஆனா அந்த பிரச்சனைகளை தாண்டி வரணும். அதுதான் உண்மையான காதல். ஆனா இப்போ எனக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்லை. அவளுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் நடந்துரும். டைம் ஒரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம கிட்ட 24 மணி நேரம் இருக்கு. நீ கவலைப்படாத. நாளைக்கு நேர்ல அவங்க ஃபேமிலியை பார்த்து நான் பேசுறேன். சத்தியமா? தேங்க்யூ. சரி, இப்ப வீட்டுக்கு போலாம். பசங்க வெயிட் பண்ணுவாங்க. என்ன சாக விடுங்கக்கா. போலிநாத், இனி அவனுக்கு அப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. நானும் கௌதம் கிட்ட சொல்லிட்டேன். நான் அந்த பொண்ணோட வீட்டில் இருக்கவங்கள பார்த்து பேசுறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா ஒருவேளை அவங்க வீட்டு ஆளுங்க ஒத்துக்கலன்னா? போலிநாத், நீங்க எப்பவும் எனக்கு துணையா இருந்திருக்கீங்க. எப்பெல்லாம் நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறேனோ அப்பெல்லாம் நீங்க தான் என்னை காப்பாத்திருக்கீங்க. எனக்கு பாதுகாப்பா இருந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு கௌதம் செஞ்ச விஷயம் இருக்குல்ல, இல்ல, என்னால அவனை நிச்சயம் மிஸ் பண்ண முடியாது. அவனும் எங்களோட ஒரு சின்ன குடும்பத்துல நண்பர். இப்ப இந்த கஷ்டத்துல இருந்து கூட நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் சிவபெருமானே. நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். நீயா? இப்படிலாம் யாராவது பண்ணுவாங்களா? நான் உன்கிட்ட பேச மாட்டேன்.
என்னானாலும் சரி, நான் யாரு என்னங்கிற உண்மையை அவளுக்கு சொல்ல தான் போறேன். என்னுடைய காதலியை அவகிட்ட சொல்ல போறேன். எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு சொல்ல போறேன். டீனா, பண்டி, ஏ ரகு அண்ணா, ரகு அண்ணா, இவ்ளோ ஸ்வீட்ஸ் எதுக்காக வாங்குனீங்க? ஏதாவது ஃபெஸ்டிவலா? ஆமா, என் தங்கச்சியோட கல்யாணம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பெரிய ஃபெஸ்டிவல் தான். அப்ப ட்ரீட் கொடுக்கணும்ல. சரி ரகு அண்ணா, கல்யாணம்னா என்னது? இங்க வா, உட்காரு. கல்யாணம். ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் படிப்பாங்க. எப்பவோ வாழ்க்கை முழுக்க ஒன்னாவே இருப்பாங்க. அப்படின்னா நம்ம பிரீத்தி அக்காக்கும் கல்யாணம் ஆகும்ல? ஆமா, அவங்களுக்கு ஆகும்ல. அவங்க கூட யாராவது இருந்து தானே ஆகணும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்க பசங்க வீட்டுக்கே போயிடுவாங்கல்ல. பிரித்தி அக்கா போயிடுவாங்களா? அப்போ நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க எப்படி வாழ முடியும்? இல்ல, பிரீத்தி அக்கா எங்களை எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டாங்க. ரகு அண்ணா, பேசாம நீங்களே பிரீத்தி அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஐடியா. அப்ப அக்கா நம்ம கூட இருப்பாங்கல்ல? அப்புறம் நீங்களும் தினமும் எங்களை பார்க்க வாங்க. அப்புறம் பிரித்தி அக்காவையும் நீங்க பார்க்கலாம். அப்படி இல்லனா நீங்களே எங்க கூட இங்க நிரந்தரமா தங்கிடுங்க. போதும், இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் போய் ஒழுங்கா தூங்குங்க. சரி, போங்க. பசங்க எல்லாரும் இங்க இருக்காங்க. கௌதம் எங்க? நான் போய் இந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு வரேன். அவன் தூங்கிட்டு இருக்கான். இவ்வளவு சீக்கிரமாவா? ஆமா, அது அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கான். இன்னைக்கு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணான். என்னது? என்னாச்சு? அவன் யாரையும் லவ் பண்றான் போல. எந்த பொண்ணு அவன் காதலிச்சானோ அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறாள். அந்த அதிர்ச்சி அவனால தாங்கிக்கவே முடியல. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. வேணும்னா நம்ம பொண்ணு வீட்டுல போய் பேசி பார்க்கலாம். இல்ல, அந்த பொண்ணு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. நாங்க வெறும் ஏழைங்க. என்னைக்குமே கௌதம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு ஸ்ட்ராங்கா சொல்றான். ஜனங்க சொல்றது சரிதான். இந்த உலகத்துல பணக்காரங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்குது. எங்களை மாதிரியான ஏழைங்களுக்கும் நிறைய ஆசை இருக்கு, ஆனா நடக்காது. அவங்களுக்கு காதலும் இல்லை, அவங்களுக்குன்னு யாரும் இருக்கவும் மாட்டாங்க. மனுஷங்க யாருக்கும் மனசாட்சியே இல்லை. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த லேண்ட்லார்ட கூட பாரு, எங்க வீட்டை எடுக்க முடிவே பண்ணிட்டாரு. எங்க நிலைமை என்ன ஆகும்னு ஒரு தடவை கூட யோசிச்சு பார்க்கல. வீடு மட்டும் இல்லைன்னா பசங்க எங்க போவாங்க? அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல. அவங்க அப்பா ஏதாவது ஒரு காரணத்துக்காக தானே அந்த குழந்தைங்களுக்காக விட்டு கொடுத்துருப்பாரு. இப்போ அவங்க அப்பா உயிரோடு இல்லைங்கிறதுக்காக அந்த வீட்டை தட்டி பறிக்க வராங்க. ஆனா அந்த பசங்களே வேணான்னு தெருவில் நிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. ஆனா இன்னைக்கு அதே பணக்காரங்களால தன்னோட உயிரையே இழந்திருப்பான். பணக்காரங்கன்னு சொன்னாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. உன்னோட இந்த வெறுப்பால தான் என்னுடைய உண்மையை உங்ககிட்ட சொல்ல முடியல பிரீத்தி. ஒருவேளை உனக்கு நான் தான் லேண்ட்லார்டுங்கிற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா நீ என்ன அடியோட வெறுத்து ஒதுக்கிறோன்னு எனக்கு தெரியும். உன்னோட வெறுப்பை என்னால தாங்கிக்க முடியாத. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. கௌதம்க்கும் சொன்னா புரிய மாட்டேங்குது. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வந்து நிக்குது. இது எல்லாத்துக்கும் பணக்காரங்க தான் காரணம். ரிலாக்ஸ். நீ உன்னையே எடுத்துக்கோ ரகு. உனக்கு கொஞ்சம் கூட தலகணமே இல்லை. உன்னோட மனசுல அன்பு மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீயும் கஷ்டப்படுறவன், பணக்காரன் இல்லை. இன்னைக்கு கூட என்னை பத்தின உண்மை உங்ககிட்ட சொல்ல முடியல பிரீத்தி. ஆனா அதுக்கான சரியான நேரம் வரும்போது நான் என்னை பத்தின முழு உண்மையை உங்ககிட்ட சொல்லுவேன். நீ நினைக்கிறது தப்பு, எங்களுக்கும் இதேன்னு ஒண்ணு இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். நாளைக்கு
நாளைக்கு நான் அந்த பொண்ணு வீட்டுக்கு போறேன். நானே கௌதம பத்தி பேசுறேன். ஆனா ஏற்பாடு எல்லாமே கடைசி நேரத்துல நடந்திருக்கு. எங்கேயுமே எந்த குறையும் இருக்கக்கூடாது. சோனியாக்கு இந்த நாள் ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கணும். நீ கவலைப்படாத ரகு. சம்மதத்தை மேக் தான் பேசி முடிச்சிருக்கா. எல்லாமே ஸ்பெஷலா தான் இருக்கும். நீ வேணா பாரு. நம்ம தங்கச்சி எந்த வீட்டுக்கு போனாலும் அங்க ராணி மாதிரி இருப்பா, சந்தோஷமா இருப்பா. டோன்ட் வரி. வந்துட்டா. சோனியாவோட கண்ணு கலங்கிருக்கு. ஆமா, இன்னைக்கு சோனியாவோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு அவ அண்ணனுங்களை விட்டுட்டு போறால, அதான் கொஞ்சம் எமோஷனலா இருக்கா. சரி விடு, இந்த சடங்கை ஆரம்பிச்சிடலாமா? நேரம் ஆயிடுச்சுல. போதும் இங்கதான். இதுதான் அந்த அட்ரஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வீடு அல்லாஹ்டோடதாச்சே. ஆனா இந்த பக்கத்துல வேற எந்த வீடும் இல்லையே. அப்படின்னா கௌதம் எந்த பொண்ணை காதலிக்கிறானோ அவ அல்லாஹ்வர்த் குடும்பத்தை சேர்ந்தவளா? அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நான் எப்படி உள்ள போவேன்? ஆனா நான் கௌதம்க்கு வேற ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். இல்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டு நான் திரும்ப போகக்கூடாது. இது இங்க வைங்க. ரகு, இவன் வீட்டுல கல்யாணத்தை வச்சுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ரகுவோட பாஸ் ரொம்ப மோசமானவன் போல. தன்னோட எம்ப்ளாயியை வீட்டு வேலை செய்யறதுக்கு கூட கூப்பிட்டுருக்கான். ரகு, ரகு, ரகு. மயக், நீ போய் நம்ம ரூம்ல இருந்து சீர் கொடுக்கறதுக்காக பிளேட் எடுத்துட்டு வா. ஓகே, இப்போ வந்துடுறேன். இப்போ மணப்பெண்ணுக்கு அண்ணன் மஞ்சள் தேய்ச்சி விடணும். அட ஆமாப்பா, இந்த நகரத்துல நீங்க தான் பெரிய ஜுவல்லர்ஸ், அதனால நிறைய சீர் செய்யணும்ல. கண்டிப்பா.
ரகு இத்தனை நாளா என்னெல்லாம் பண்ணானோ அதெல்லாம் வெறும் நாடகமா? என்னை ஏமாத்தினானா? என் ஃபீலிங்ஸோட எப்படி எல்லாம் விளையாடி இருக்கான். பிரீத்தி, நான் சொல்றது கேளு. பிரீத்தி நில்லு. பிரீத்தி, நான் சொல்றது கேளு. நில்லு பிரீத்தி, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. இன்னும் என்ன கேட்க சொல்ற? மறுபடியும் போய் சொல்ல போறியா? இன்னும் என்ன ஏமாத்த பாக்குறியா? இல்ல புதுசா ஏதாவது கதை சொல்ல போறியா? இந்த தடவை எத்தனை ரூபாய்க்கு வவுச்சர் கொண்டு வந்திருக்க? 1 லட்சமா இல்ல 1 கோடியா? என்னோட ஏழ்மை உனக்கு வேடிக்கையா போச்சு இல்ல? நீ இருக்கல, நீ சொன்னது எல்லாமே போய். நீ ஒரு ஏமாத்துக்கார. நீ ஃபீலிங்ஸோட விளையாடி இருக்க. நீ இவ்ளோ சீப்பா பிஹேவ் பண்ணிருக்க. I hate you, Raghu. I hate you, Raghu. I hate you. I'm sorry. நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கவே இல்லை. ஆமா, நான் உன்கிட்ட போய் தான் சொன்னேன். ஏன் தெரியுமா? நான் உன்னை இழந்துருவேன்ற பயத்தினால தான் அப்படி சொன்னேன். ஒருவேளை நான் யாருங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ என்னை விட்டுட்டு போயிடுவ. பிரீத்தி, என்னுடைய மொத்த வாழ்க்கையிலேயே என் கூட இருந்தவங்க என் சொத்தை பார்த்த மட்டும் தான் நேசிச்சாங்க, என்ன இல்லை. ஆனா முறையா உன்னை பார்த்தப்போ எனக்குள்ள ரகுவை பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆமா, நான் உண்மையதான் சொல்றேன். எந்த பையன் உன் கூட இருந்தானோ அவன் பணக்காரனும் இல்ல, ஏழையும் இல்ல. இதுல சீர் சிரத்து வேற. மை ஃபுட். நான் நீல நிற நாகினி. அண்ணி அண்ணி அண்ணி, இப்படியே வாழ்க்கை நாசமா போயிடும் போல இருக்கு. வந்து தொலைச்சிட்டானா? மேக், இதோ வந்துட்டேன். மேக். ஏ மேக், நீ இன்னுமா இங்க இருக்க? நான் உன்கிட்ட எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடியே சொன்ன சீர் செய்யணும், தட்டை கொண்டு வான்னு. நீ இவ்வளவு நேரமா வரல. நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஆர்டர் போடுறியா? வாடா வா, இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். டார்லிங், நீ என்ன ரொம்ப நேசிக்கிறல்ல? அப்ப எனக்கு ஆர்டர் போட்டதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைச்சே தீரும். நல்லா ஓங்கி 2 அரை உனக்கு நீயே விட்டுக்க. ஒவ்வொரு அடியும் நல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கணும். அந்த சத்தம் என் காதை கிழிக்கணும். இந்த வீட்ல நீ ஓங்கி அரையிற சத்தம் எக்கோவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். சரி. இப்போ நான் ஏன் என்னைய அடிச்சுக்கிட்டேன்? ஓ டார்லிங், உன்னை நீ அடிச்சுக்கல, கொசர்ந்ததுல அது பறந்து போச்சு. அப்படியா? சரி, அதை விடுங்க. நம்ம எதுக்கு கொசுவை பத்தி பேசுறோம்? கீழே போலாமா? சரி வாங்க, 2 பேரும் கீழே போலாம். இதெல்லாமே போய். நீ திரும்ப திரும்ப போய் சொல்ற. ஜனங்க சொல்றது உண்மைதான். இந்த பணக்காரங்களோட இதயம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சின்னது. அது மொத்தம் உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்காது. உன்னால உன் தங்கச்சியோட ஃபீலிங்ஸை கூட புரிஞ்சுக்க முடியல. என்ன சொல்ற ரகு? நீ தயவு செஞ்சு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காது. பிரீத்தி, நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அப்படியா? ஒன்னும் தெரியாதா? உனக்கு அது நல்லாவே தெரியும். உன் தங்கச்சி என் தம்பி கௌதம லவ் பண்றான். அந்த விஷயம் உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் கூட நீ உன் தங்கச்சிக்கு ஒரு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குற. இப்போ உன் உண்மையான முகம் வெளியே வந்துருச்சுல ரகு. பணக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு இல்ல? பணக்காரங்க எப்பவுமே எந்த ஏழையோடய சம்மந்தம் வச்சுக்க மாட்டாங்க. எப்பவுமே மத்தவங்கள தன்னை விட மட்டமா தான் நினைப்பாங்க. என் கூட வச்சிருந்த ஃப்ரெண்ட்ஷிப் டைம் பாஸ் தானே இல்ல? அதுவும் உன்னோட என்டர்டைன்மெண்ட்காக. டிஸ்கஸ்டிங் ரகு, டிஸ்கஸ்டிங். எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. உன்னை ஏன் தான் பார்த்தேன்னு இருக்கு. நீ சொன்ன பொய் எல்லாத்தையும் ஏன் உண்மை நம்பின? எதுக்காக நான் உன்னை அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணேன்? ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் நாசமாக்கிட்ட ரகு. எல்லாத்தையுமே கெடுத்துட்டேன். உன்னை நான் அடியோட வெறுக்கிறேன் ராக்வீர் அலாபட், அடியோட வெறுக்கிறேன்.
நாளைக்கு வருவேன். பசங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாமே நாசமா போச்சு. எல்லாத்தையும் நானே கெடுத்துட்டேன். நாசமா போச்சு, நாசமா போச்சு. மறுபடியும் புதுசா போய் சொல்ல போறியா? இன்னும் என்ன ஏமாத்த போறியா? நான் உன்னை முழுசா வெறுக்கிறேன் ரக்வீர் அலாவத். அடியோட வெறுக்கிறேன். உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குல்ல உன் தங்கச்சி என் தம்பி கௌதம லவ் பண்றான்னு. நான் இப்பவே இதை பத்தி சோனியா கிட்ட பேசணும். அக்கா அண்ணா அக்காக்கு திடீர்னு என்ன ஆச்சு? அக்கா என்னாலதான் அப்செட் ஆகி இருக்காங்க போல இருக்கு. அக்கா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ சொன்னது அவங்க கேட்கலன்னா பரவாயில்ல, விட்டு தள்ளு. நீ அதுக்காக வருத்தப்படாத. ப்ளீஸ் டோரை ஓபன் பண்ணு அக்கா. ப்ளீஸ் டோரை ஓபன் பண்ணு அக்கா. ப்ளீஸ் அக்கா, ப்ளீஸ் டோரை ஓபன் பண்ணு அக்கா. ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுக்கா. அக்கா நீங்க ஓகே தானே? நான் நல்லா தான் இருக்கேன். அக்கா ஒன்னும் பிரச்சனை இல்ல. என் விதி அவ்வளவுதான்னு நான் நினைச்சுக்கிறேன்க்கா. இந்த ரகு எங்க போயிட்டான்? எவ்வளவு நேரமா தேடுறது? அவன் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? பிக்கப் 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 பிக்கப். ஹலோ பிரீத்தி. ரகு ப்ளீஸ் இனிமே ஃபோன் பண்ணாத. இனி நமக்குள்ள பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இனிமே நீ எனக்கு ஃபோன் பண்றதுக்கு எந்த காரணமும் இல்ல. இரு ஒரு நிமிஷம். 1 செகண்ட் ப்ளீஸ். பிரீத்தி, நான் எப்போ உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சதே இல்லை. நான் உன்னை நாளைக்கு பார்த்து எல்லா உண்மையை சொல்லணும் தான் நினைச்சேன். ஆனா பணக்காரங்களை நீ வெறுக்கிறத தெரிஞ்சதும் நான் உண்மையிலேயே பயந்து போய் அந்த உண்மையை சொல்லாம மறைச்சிட்டேன். அதுக்கான நேரம் வரும்போது நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ வந்துருச்சு. நான் உனக்கு வாக்கம் கொடுக்குறேன், அதை நிரூபிச்சும் காட்டுறேன். ஏன்னா பணக்காரங்களுக்கு இதயம் ஒன்று இருக்குன்னு. எனக்கும் இதயம் இருக்கு, அன்பு இருக்கு, காதல் இருக்கு. ஒருவேளை என் தங்கச்சி கௌதம உண்மையிலே நேசிக்கிறானா, இப்ப நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். அவ கல்யாணம் கண்டிப்பா கௌதம் கூட தான் நடக்கும். ப்ளீஸ் ஒரு முறை நான் சொல்றது கேளு. சரி ஓகே, நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். அதையும் பார்க்கலாம். தேங்க்யூ. Huh? 嗯 Mm. 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 嗯 mm.
ஆ
இது வரைக்கும் நான் எந்த பையனும் ஏறெடுத்து கூட பார்த்ததில்ல. எல்லா பசங்களும் என்னையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க, என்னோட அழகை பார்த்து ரசிச்சிட்டு இருப்பாங்க. நீ தான் ஆள் ரகு, இவ்வளவு தூரம் எனக்கு கண்டுக்காம போறது. உன்னோட இந்த ஆட்டிடியூட் தான் எனக்கு காதல் வர வச்சிருச்சு. அம்மா, நான் அந்த ரகுவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவன் எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும். கண்டிப்பா அனன்யா. இப்போ அர்ஜுனுக்கும் சோனியாவுக்கும் கல்யாணம் நடக்கட்டும். அப்புறம் நானே மெஹக்க பார்த்து உங்க 2 பேர் கல்யாணத்தை பத்தி பேசுறேன். ஓகேமா. அம்மா, give me 5 minutes. I will back. நீ என் கடை பாரு, உண்மையை சொல்ல. நீ இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்க? உன் மனசுக்குள்ள என்ன இருக்கு? உண்மையிலேயே நீ கௌதம நேசிக்கிறியா? எனக்கு எந்த கோபமும் இல்ல. நான் உன் அண்ணன். வாழ்நாள் முழுக்க நான் உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சொல்லு, இப்போ உனக்கு என்ன வேணும்? நீ ஆசைப்படுறது எதுவா இருந்தாலும் நான் நிறைவேற்றி வைப்பேன். ஆனா உன் கண்ணில இருந்து கண்ணீர் வரக்கூடாது. சொல்லு, நீ கௌதம நேசிக்கிறியா? ஊனு ஒரு வார்த்தை சொல்லுனா உனக்கு அர்ஜுனுக்கு கல்யாணம் நடக்காத. நான் இதை நடக்கவும் விட மாட்டேன். உனக்கு அர்ஜுன் வேணுமா, கௌதம் வேணுமா? கௌதம். நான் கௌதம விரும்புறேன். நான் வாழ்நாள் முழுக்க அவன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். சோனியா, சோனியா, சீக்கிரம் கீழே வா. ஐயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. லெட்ஸ் கோ. நீ போ, நான் கூப்பிடுறேன். ரகு, நீ எங்க போற? மண்டபம் இதோ இருக்கு. சோனியாக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அவ இன்னொருத்தரை காதலிக்கிறா. அவ மனசுல வேற யாரும் இருக்கா. என் தங்கச்சியோட சந்தோஷத்தை நான் எப்பவுமே கெடுக்க மாட்டேன். என்ன நீ என்ன சொல்ற? ரகு, இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு, எல்லாம் சம்பிரதாயமும் முடிஞ்சிருச்சு. இனிமே இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நான் எதையும் கேட்க விரும்பல. சோனியோட இந்த கல்யாணத்தை நினைச்சு நாம சந்தோஷமா தானே இருந்தோம். இல்ல நீ பிசினஸ்க்காக என் தங்கச்சியோட சந்தோஷத்தையும் வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பல. அவ கௌதம்னு ஒரு பையனை லவ் பண்ற விஷயம் எனக்கு தெரியும். அவன் அனாதை இருந்தாலும் என்ன, அவனும் சோனியா மேல உயிரியே வச்சிருக்கான். நான் இந்த விஷயத்துல முடிவெடுத்துட்டேன். என் தங்கச்சியோட கல்யாணம் கௌதம் கூட தான் நடக்கும். ஒரு நிமிஷம் நில்லு ரகு. நீ சோனியாவை கூட்டிட்டு எங்கேயும் போக கூடாது. நான் இது வரைக்கும் உங்களை எதிர்த்து பேசினதே இல்லை. ஒருவேளை என் தங்கச்சியோட வாழ்க்கைக்காக உங்களை எதிர்த்து பேச வேண்டிய நிலைமை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் பண்ணுவேன். இந்த கல்யாணம் நடக்காது. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். நான் நடக்க விட மாட்டேன். ஒரு விஷயத்தை நிரூபிச்சிட்டல ரகு. நீ வினயோட சொந்த தம்பி இல்லைன்னு நிரூபிச்சிட்ட. ஆனா இதை நான் உங்களை மீறி தான் செய்யறேன். என்ன மன்னிச்சிருங்க. வா. இதுக்கு மேல நாங்க யாரும் ஒரு செகண்ட் கூட இங்க நிக்க மாட்டோம். அனன்யா, அர்ஜுன், வா போலாம். ரகு என்னோட பெரிய பிளான நாசம் பண்ணிட்டான். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. அந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். ரகு இன்னும் இங்க வரவே இல்லையே. இந்த தடவை அவன் சொன்னதை நம்பி
நான் திரும்ப தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த முறை நான் எல்லா தப்பையும் சரி பண்ண போறேன். இந்த முறை உன் நம்பிக்கை வீண் போகாது பிரீத்தி. நான் உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்ட பாரு. நான் என் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். சோனியா ரகுவோடைய தங்கச்சியா? அதெல்லாம் நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். கௌதம், கௌதம், வாங்க ஐரே, கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்க. Priti, please. Sorry. உன்னோட இந்த சிரிப்பு என்னை மன்னிச்சிட்டு நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் மன்னிக்கல் மட்டும் சொல்லிடாத. ஓ, கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்கல்ல? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. ஏழை பையனுக்கு பணக்கார பொண்ணு வேணுமா? அதுக்கு பையன் உயிரோடு இருந்தாதானே. அப்ப என்ன பண்ணுவ? ஹலோ மிஸ்டர் மாப்பிள்ளை ராஜா, இப்ப நான் உன்னை உண்டு இல்லைன்னு பண்றேன் பாரு. பிரித்தி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது விஷப்பாம்பு கொத்திர போகுது. பிரித்தி, பிரித்தி, வா. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய தடுத்திருப்பா. பிரார்த்தனா, நான் பைத்தியம் மாதிரி யார தேடிட்டு இருந்தேனோ அவ இங்கதான் இருக்காளா? என் கண்ணு முன்னாடியே நிக்கிறா. இல்ல இது என்னோட பிரமையா? அவ நிஜமாவே பிரார்த்தனாதான். நீ திரும்ப வந்துட்டல? என் அப்பா அம்மாவை கொண்டு கொலகாரி, கல் நெஞ்சக்காரர் நாகினி. நீ என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் தட்டி பறிச்சுட்ட. என்னோட காதல், என் குடும்பத்துல இருக்க எல்லாரையும் அழிச்சிட்ட. இன்னைக்கு நான் உன்னோட உயிரை தட்டி பறிக்க போறேன். உன்னை கொல்ல போறேன். உன்னை கொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல.
என்னோட புரோதத்துல இருந்து வர நெருப்புலயே நீ எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவ. ஓடு, உன் மரணத்தை பார்த்து பயந்து ஓடு. வேண்டாம், என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அப்ப இது உண்மை இல்லையா? நீங்க நீங்க இல்லனா நான் அது இல்ல, ஏற்கனவே ரகு என்கிட்ட சொல்லியிருக்கான். உங்களுக்கு சோனியா கௌதம் கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனா ஒரு வகையில நீங்க கோவப்படுறதும் சரிதான். ஏன்னா உங்களுக்கு கௌதமை பத்தி முழுசா தெரியாது இல்ல. ஆனா நான் சொல்றத நம்புங்க, கௌதம் ரொம்ப நல்ல பையன். சோனியா மேல உயிரே வச்சிருக்கான். இது என்னது? இவ பேசுறத பார்த்தா என்ன தெரியாத மாதிரி பேசுற. அண்ணி, நான் பிரீத்தி கூட தான் இருப்பேன். நீங்க என்ன பண்ணாலும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. பிரீத்தி? உன்னோட பேரு பிரீத்தியா? இவ நிஜமாலே பிரீத்தியா இல்ல எனக்கு எதிரா சதி வேலை செய்யறாளா? உண்மையிலேயே இவ யாரு? இவ உண்மையான முகம் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். இவளை எப்பவுமே என் கண்ணு முன்னாடியே வச்சுப்பேன். அட இல்ல ரகு, நான் கல்யாணத்தை நிறுத்தல, நடத்தி வைக்கதான் வந்திருக்கேன். எனக்கு நான் செஞ்ச தப்பு புரிஞ்சிருச்சு. இப்போ சோனியாவோட கல்யாணம் நடந்தா அது கௌதம் கூட தான் நடக்கணும். நான் ஒரே ஒரு விஷயம் தான் ஆசைப்படுறேன், இந்த கல்யாணம் நம்ம வீட்டுல நடக்கணும், எல்லாரோடைய ஆசீர்வாதத்தோட. சரியா சொன்னீங்க. கல்யாணம் நடக்கணும்னா பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட தான் நடக்கணும். இப்போ எனக்கு பிரார்த்தனை கிடைச்சிட்டா.